பிரம்மண்யசீல சம்பன்ன சத்யசந்தோ ஜிதேந்திரியः ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகப்ரிய சுகிருத்தமः. இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இத்தனை நாள் கேட்டிருக்கோம் பிரகலாதன் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பிரகலாதனுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்ற விஷயத்தை இங்க வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கணும், இப்ப பிரகலாதனுடைய வயசு 5 வயசு தான். 5 வயசு பையனுக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்க பேச ஆரம்பிக்கிறார். பகவானே ஒருத்தனை மகாத்மான்னு கூப்பிடணும் அப்படின்னா அவனுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும். பகவானே மகாத்மான்னு கூப்பிடுறாரு. யார? பிரகலாதனை கூப்பிடுறாரு. சோ பகவானுடைய வாயில மகாத்மான்னு பேர் வாங்குறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. சோ அப்படிப்பட்ட பிரகலாதனுடைய குணங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? பிரம்மண்யா. முதல் குணம் என்ன சொல்றாரு? பிரம்மண்யா சொல்றாரு. பிரம்மண்யா அப்படின்னா என்னைக்கும் பகவானுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடியவன் தான் பிரம்மண்யன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட வேதத்துல நம்பிக்கை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மண்யா அப்படின்னா வேதத்துல முழுமையான நம்பிக்கை உடையவன். சோ எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருக்கு? ஆன்மீக வாழ்க்கையோட அடிப்படை எங்க இருக்கு அப்படின்னா சாஸ்திரத்துல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை தான். ஏன்னா சாஸ்திரம் தான் எல்லாத்துக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் அடித்தளமா இருக்கு. யார் ஒருவனுக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லையோ அவனால ஆன்மீகத்துல முன்னேறவே முடியாது. இல்ல எனக்கு சாஸ்திரத்துல நம்பிக்கை கிடையாது ஆனா நான் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணணும்னு நினைச்சானா அவன் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ண முடியாது. ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னாவே சாஸ்திரம் தான். சாஸ்திரத்தை பின்பற்றாம ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகத்துல முன்னேறவும் முடியாது. ஸோ யாரெல்லாம் ஆன்மீகத்தை பயிற்சி பண்றோம்னு நினைக்கிறோமோ தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, நம்ம சாஸ்திரத்தை பின்பற்றுறோமா, சாஸ்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, சாஸ்திரத்துல இருக்கிறவன் நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இல்ல நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக சாதனைகள் எந்த சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கு. நம்ம ஒருத்தரை வழிபடுறோம் அப்படின்னா இவரை எந்த சாஸ்திரத்தின் அடிப்படையாக கொண்டு வழிபடுறோம். இந்த விஷயத்தை, இந்த ஒரு சடங்கு பண்றோம், இந்த சம்பிரதாயத்தை பண்றோம், இந்த ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா இந்த பூஜையானது எந்த சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா அதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாம போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதனால இங்க சொல்றாரு பிரம்மண்யா. அவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணம் என்னது? சாஸ்திரத்தின் மேல முழுமையாக நம்பிக்கையுடையனா இருக்கான். அதுக்கப்புறம் சொல்றாரு ஷீல சம்பன்னஹா. வெறும் சாஸ்திரத்தை படிச்சவன் மட்டும் கிடையாது, அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நல்ல குணங்களை உடையவனாக இருக்கான். சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கலாம், சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா அவன்கிட்ட அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் வாழ்க்கைய வாழல அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. சோ என்ன பண்றோம்? அந்த சாஸ்திர பிரகாரம் வாழ்ந்தாதான் மற்றவங்களுக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வரும். ஒருத்தனுக்கு சாஸ்திரத்து மேல எப்ப நம்பிக்கை வரும் அப்படின்னா நம்ம எப்ப அந்த சாஸ்திரத்தை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க அந்த சாஸ்திரத்தை பின்பற்றினாங்க அப்படின்னா அப்ப பாக்குறவங்களுக்கும் அந்த சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வரும். ஒருவனுக்கு நேரா பார்த்தா கிருஷ்ணர் தெரியாது, ஒருவனுக்கு நேரா பார்த்தா சொர்க்கம் தெரியாது, நரகம் தெரியாது, வைகுண்டம் தெரியாது, பக்தி தெரியாது. ஆனா ஒரு பக்தன் தெரியும். ஒரு பக்தனை பார்க்கும் பொழுது சாதாரண நபர்களுக்கு அந்த பக்தனால என்ன ஆகும் அப்படின்னா சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வரும், பக்தி மேல நம்பிக்கை வரும், பகவான் மேல நம்பிக்கை வரும். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாஸ்திரத்தின் பிரகாரம் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அது போல பிரகலாதன் எப்படி இருந்தா அப்படின்னா பிரம்மண்யா சீல சம்பன்னஹா சத்தியசந்தோ ஜிதேந்திரியா. சத்தியசந்தா அப்படின்னா என்னைக்கும் உண்மை பேசக்கூடியவனா இருக்கான். என்னைக்குமே அவன் சொன்ன வார்த்தை என்னைக்கும் தவறது கிடையாது, என்னைக்கும் உண்மை பேசக்கூடியவனா இருக்கான். அதை மட்டும் எப்படி இருக்கான்? அது எப்படி சாத்தியமாகும் சொல்லி கேட்கும் போது ஜிதேந்திரியா புலனடக்கம் உடையவனா இருக்கானா. எப்ப புலனடக்கம் அப்படிங்கிறது இருக்கோ அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம உண்மையை பேச முடியும். புலனடக்கம் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய பொய் பேச வேண்டியிருக்கும். நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக நிறைய பொய் பேச வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த புலனடக்கம் அப்படிங்கிற அவங்க கிட்ட இருக்கிறதுனால என்ன பண்றாரு? ஜிதேந்திரியா என்னைக்கும் புலன்களை அடக்கியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆத்மவது சர்வபூதானாம். ஆத்மவது சர்வபூதானா அப்படின்னா எல்லா உயிர்வாளிகளும் என்னை போன்றவர்கள் தான், எல்லா உயிர்வாளிகளும் என்னை போன்ற உணர்வு உடையவர்கள் தான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். தன்னை எல்லாருக்கும் சமமாக, எல்லாருடைய கஷ்டத்தையும் தன்னுடைய கஷ்டமாக, தன்னுடைய சந்தோஷத்தையும் மற்றவங்களை சந்தோஷமா என்ன பண்றான்? பார்க்க முயற்சி பண்றான் சொல்லி சொல்றான். விதுர நீதியில, மகாபாரதத்துல அவர்களுடைய விதுர நீதியில விதுரன் திருதராஷ்டிரன் சொல்லும் போது சொல்லுவார், எதிரா தர்மம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உனக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்ய முயற்சி பண்ணும், உனக்கு எது துக்கத்தை கொடுக்குமோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. உன்னை யாராவது இப்படி பேசினாங்க திட்டினாங்க அப்படின்னு உனக்கு உனக்கு வருத்தம் கொடுக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீ மற்றவங்களுக்கு பண்ணாது. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நீ இப்படி நடத்தப்படணும், நீ உன்னை இப்படி பாராட்டினா உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு பண்ணும். ஸோ இதை செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னா இதுதான் மிக உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படிதான் இங்க சொல்றாரு, ஆத்மாவது சர்வபூதானாம், எல்லா உயிரினங்களையும் தனக்கு சமமாக, தன்னை விட வேறுபட்டவர்கள் இல்லை அப்படின்ற விஷயத்துல பார்க்க ஆரம்பிக்கிறானா. ஏகப்பிரிய சுகுர்த்தமஹா. ஏகப்பிரிய சுகுர்த்தமஹா அப்படின்னா
இருக்கிறதே ரொம்ப சிறந்த சுகுருத் அப்படின்னா வெல்விஷர், நமக்கு நம்முடைய நலன் விரும்பி. சுகுருத் தமகா அப்படின்னா நலன் விரும்பிகளுக்குள்ளார சிறந்த நலன் விரும்பி. நம்மளுடைய நலன்களை நிறைய பேர் விரும்புறவங்க இருக்கு, நிறைய பேர் நம்மளுடைய நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்முடைய பெற்றோர்கள் இருக்காங்க. நம்முடைய பெற்றோர்கள் எது வரைக்கும் இருக்க முடியும்? ஒண்ணு அவங்க இருக்கிற வரைக்கும் நம்முடைய நலனை விரும்பலாம், இல்ல நாம் இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளுடைய நலனை விரும்பலாம். நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சுற்றம், இவங்க என்ன பண்ணலாம்? நம்முடைய நலனை விரும்பலாம். ஆனா இவங்க எல்லாரையும் காட்டிலும் நம்முடைய நலனை அதிகம் விரும்புறது யாரு அப்படின்னா, நமக்குள்ளாரிய நம்ம கூடயே எப்பயும் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா. சோ பரமாத்மா தான் என்ன பண்றாரு, இந்த ஆத்மா கூட என்னைக்கும் பயணிச்சுட்டு இருக்கார். இந்த ஆத்மாவுக்கு எது நல்லது அப்படிங்கிற விஷயத்த பரமாத்மா தான் என்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். சோ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும், நம்ம கூட யாரு பேசினாலும் பேசலனாலும் நமக்குள்ள ஒரு பரமாத்மா இருந்தா என்ன பண்றாரு, என்னைக்கும் நமக்கு பதில் சொல்லிட்டே இருப்பார். இது செய்யடா, இது செய்யாதடா, இப்படி இருடா இருக்காதடா, இது நல்லா பண்ணிருக்க, பரவாயில்ல, மத்தவங்க பேசினாலும் பரவாயில்ல, நீ இருக்க முடியும் அப்படின்னு என்ன பண்றாரு, உள்ள இருந்து பரமாத்மா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பார். சோ நம்ம அவர் விஷயத்த சொல்ல கேட்க முயற்சி பண்ணும். சோ இப்படி அந்த பரமாத்மா தான் எல்லாருக்கும் நண்பனா இருக்கிறதுனால சுகுருத்தமகா சொல்லி சொல்றோம். இந்த பிரகலாதன் எப்படி இருந்தா அப்படின்னா ஏகப்பிரிய சுகுருத்தமகா. அப்படிப்பட்ட பரமாத்மா எப்படி எல்லாருக்கும் நண்பனா இருக்காரோ அப்படிப்பட்ட நண்பனை போல எல்லாருக்கும் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார்.